everyone. இன்னைக்கு நம்மளோட செஷன் நேம் IBBS PO recruitment. என்னது இது IBBS PO recruitment? இப்போதானே எக்ஸாம் முடிஞ்சு அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். அண்ட் இது ரிகார்டிங் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம டாக் அண்ட் மாக் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த செஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இப்போவே போய் லைக் பண்ணிடுங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம டாக் அண்ட் மாக் டெலிகிராம் குரூப்பில் ஆட் ஆகலை அப்படின்னா ஆட் ஆகிக்கோங்க. 3 குரூப்ஸ் இருக்குது, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். And if you are interested, subscribe to Unacademy Plus. For more information regarding this, contact Naresh Kumar sir. Okay, இன்னைக்கு நம்ம செஷனுக்குள்ள போயிடலாம். IBBS PO recruitment பத்தின ஒரு DI பார்க்க போகிறோம். ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க செஷனுக்குள்ள போகலாம். And your time starts now. ஓகே, டைம் அப். இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம். என்ன கேட்டிருக்காங்க, ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். The following pie chart shows the distribution of the number of vacancies in different banks to be filled through IBBS PO recruitment exam in 2010 and 2015. அதாவது 2010லையும் 2015லையும் மொத்தம் PO வேக்கன்சி எவ்வளோ இருந்தது அப்படின்றது இந்த இடத்துல கீழே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒவ்வொரு பேங்க்லேயும் எவ்வளோ டிஸ்ட்ரிபியூஷன் இருந்தது அப்படின்றத இந்த பை சார்ட்டில் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பலாம் இல்லை, ஜஸ்ட் பார்த்தாலே நமக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம். வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி சென்ட்ரல் ஆங்கிள் மேட் பை வேக்கன்சிஸ் இன் பேங்க்ஸ் SBI, UBI அண்ட் UCO இன் தி இயர் 2010 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2010 இதுதான். எந்தெந்த பேங்க்கு? SBI அண்ட் UBI அண்ட் UCO. இப்போ இது மூணையும் ஆட் பண்ணோன்னா எவ்வளோ வரும்? 31, 41% அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? and that of by vacancies in banks PNB, OBC and BOM in the year 2015 சொல்லியிருக்காங்க. இது மூணு ஆட் பண்ணோம் அப்படின்னா 28, 38 plus 5 is 43%. இது ரெண்டுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் என்னது? 2%. அப்போது 360 டிகிரி அப்படின்றது 100% அப்படின்னா 2% எவ்வளோ டிகிரி அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இது கேன்சல் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ வரும்? 0 கேன்சல் பண்ணலாம். இங்கே 5, ஸோ 7 5s are 35, பாயிண்ட் வச்சு 2. ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின் இஸ் 7.2 டிகிரி. நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்த சம் போகலாம். your time starts now. ஓகே, இதுவும் ஈஸி தான். ஓகே, டைம் அப். இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம். என்ன கேட்டிருக்காங்க? வாட் இஸ் த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் இன் SBI அண்ட் PNB டுகெதர் ஃப்ரம் 2010 டு இயர் 2015 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, SBI அண்ட் PNB டுகெதர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்கே 18% இருக்க போகுது. ஸோ 18% ஆஃப் 32,000 அப்படின்னும் போது 20 கேன்சல் ஆகி 18 into 320 அப்படின்னு வரும். ஸோ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 1832, 8 2s are 16, 3 24, 7 576 அந்த 0 ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க?
SBI PNBல 2015ல பார்ப்போம். அப்படி இருக்கும்போது 16 into 600 அப்படின்னு வரும். அப்போ 00 போட்டுடலாம். 6 6 36 96. ஓகே, இப்போ என்ன கேட்டிருக்காங்க? percentage increase in number of vacancies from 2 அப்படின்னு கேட்டிருக்காங்க. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எவ்வளோ வரும்? ஓகே, 6 விட்டுடலாம். 7 8 9 3600 ப்ளஸ் அந்த சைடு எவ்வளோ வருது? 9 240 வரும். அப்போ 3 8 40 அப்படின்னு வரும். டிவைடட் பை எதுலேருந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு? இதுலேருந்து தானே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ கீழே 5760 நம்ம போடுவோம். இன்ட்டு 100 அப்படின்னு போட்டோன்னா கேன்சல் பண்ணலாம். இப்போது 0 0 6 டேபிளில் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 9 54 6 6 6 36 2 4. ஓகே, 8 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 1 8 is 8, 2 8s are இங்கோ 8 8s are 64. ஓகே, இப்போ 2 டேபிள்னா 2 கீழே வந்துட்டு 3, சாரி 4 டேபிள்னும் போது 2 கீழே வந்துட்டு 3. அப்போ 200 by 3%. இதை மிக்சட் ஃப்ராக்ஷனில் மாற்றணும் அப்படின்னா எவ்வளோ வரும்? 6 3s are 18, balance 2 6 3s are 18, balance 2 divided by 3%. So the answer for this question is 200 by 3% or 66 2 by 3%. Okay, அடுத்த question போலாம். Your time starts now. இது ஈஸி தான், டக்குன்னு முடிச்சிடலாம். ஓகே, டைம் அப். இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம். என்ன கொடுத்துருக்காங்க? என்ன கேட்டிருக்காங்க? வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் தி நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் இன் UCB, UBI அண்ட் BOB இன் தி இயர் 2015 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே 15க்கு போகணும். 15ல் UCO, UBI அண்ட் BOB இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 26. 26 + 5 is 31. 31% of 60,000 அப்படின்னும் போது 31 into 600 is to the number of vacancies in PNB, BOI and BOM. ஓகே, அப்போ மூணுத்தை ஆட் பண்ணோம் அப்படின்னா 25% of 320. இப்போ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 0 0 5 இங்கே 12. தென் இது ரெண்டையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 4 டேபிளில் பண்ணலாம். 3 இங்கே பார்த்தோம் அப்படின்னா 8. ஸோ த ரேஷியோ இஸ் 93:40. ஓகே, இது நிறைய பேர் சால்வ் பண்ணியிருப்பீங்க. அடுத்த கொஷின் போகலாம். யோர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். approximately தான் கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸாக்ட் ஆன்சர் நோ நீட். ஓகே, டைம் அப். இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம். என்ன கேட்டிருக்காங்க? தி நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் இன் SBI, PNB அண்ட் BOI இன் தி இயர் 2015. SBI எவ்வளவு? 12% ப்ளஸ் 4% ப்ளஸ் 14%, 18, 28, 30%.
So 30% of 60,000 அப்படின்னும் போது 600 அப்படின்னு வரும். Divided by is approximately what percent of the number of vacancies in BOB, UCO and BOM in the year 2010 அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 16, 5, 20 ஆட் பண்ணோம் அப்படின்னா 20, 30, 41. 41 of 320 into 100 அப்படின்னு போடுவோம். 0 0 கேன்சல் ஆகிடும். அண்ட் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா 4 டேபிளில் போட்டோம் அப்படின்னா 15, இந்த இடத்துல 8, இந்த இடத்துல 15, இந்த இடத்துல 4 அண்ட் 4 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல 25 வரும். ஓகே, இப்போ இதை அப்ராக்சிமேட்லி தானே கேட்டிருக்காங்க. ஸோ இதை 40 அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். 40 அப்படின்னு வச்சோன்னா இங்கே வந்துட்டு 5 போடலாம், இங்கே வந்துட்டு 8 போடலாம். அண்ட் இதை வந்துட்டு 16 அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ 1 8 is 8, 2 8s are 16, 5 2s are 10, 10 into 15 is 150. So approximately 150%. ஓகே, நிறைய பேர் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சிலர் கன்ஃபியூஷன் வந்திருக்கலாம், 120 150 கரெக்டாக அப்ராக்சிமேட் பண்ணியிருந்தீங்கன்னா வரும், 150 வரும். ஓகே, அடுத்து போகலாம். Last question. Your time starts now. Okay, last few seconds more. Yeah, time up. இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம். என்ன கேட்டிருக்காங்க? The number of vacancies in UCO and BOB together in the year 2010. 2010ல UCO and BOB எவ்வளவு? 36%. 36% of 32,000 அப்படின்னும் போது 2020 கேன்சல் ஆகி 36 into 320 அப்படின்னு வரும். இஸ் வாட் பர்சன்டேஜ் மோர் தேன் தி நம்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம மல்டிப்ளை பண்ணி தான் ஆகணும். ஸோ 36 into 32 அப்படின்னு போடும்போது 12, 1, 7, 18, 14, 5, 1, 1, ஓகே 11520 அப்படின்னு வரும். ஓகே, அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? is what percentage more than the number of vacancies in the same banks together in 2015 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே பேங்க்குன்னும் போது UCO, BOB 15%, 15% of 600, 15% போது 90, ஸோ 00 வரப்போகுது. அண்ட் மோர் தேன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டிஃப்ரென்ஸ் போட போகிறோம். டிஃப்ரென்ஸ் போட்டோம் அப்படின்னா 2520 அப்படின்னு வரும். 2520 போட்டாச்சு. மோர் தேன் 2015 கேட்டிருக்காங்க. ஸோ 15 கீழே போடுவோம். 0000 கேன்சல் ஆயிரும் இன்ட்டு 100 போடும்போது. இதை மட்டும் சால்வ் பண்ணாலே ஆன்சர் வந்துடும். 2 9s are 18, balance 7, 8 9s are 72. So the answer for this question is 28%. Okay. Thanks for watching.